வணக்கம். பூர்ணசக்தி நேயர்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு திரு ரங்கநாதன் அவர்கள் இங்க வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம், நமஸ்காரம். இன்ட்ரோடக்ஷனே ஒரு தனி இன்டர்வியூ மாதிரி ஆகக்கூடாதுன்னு சுருக்கமா இவரை பத்தி சொல்லணும்னா, ரொம்ப பிரபலமா உலகம் முழுசும் இருக்கிற கிரி ட்ரேடிங் ஏஜென்சி குடும்பத்தை சேர்ந்தவர். 25,000 விளம்பரங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்காரு. 100 ஆல்பம்ஸ் மேல மியூசிக்ல ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 25 வருஷம் அவருக்கு இந்த ஸ்டூடியோ மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், ஒரு ஆன்மீகவாதி, ரொம்ப பிளசன்ட் பர்சன் டு ஸ்பீக் டு. அதனால அவரை இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். நமஸ்காரம் உஷா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பூர்ண சக்தி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஒரு சின்ன சாண்டோட ஆரம்பிக்கலாமா? தாராளமா. ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஹரி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம். பக்தி பத்தி பேசணும். முதல்ல பக்தின்ற விஷயம் இப்போ கிரி ட்ரேடிங் ஃபேமிலியே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. உலகத்துல எல்லா இடத்துலையுமே இப்போ பூஜை, பண்டிகைகள், மதம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நிறைய வளர்ந்துட்டு இருக்கு. இந்த பக்தின்றத பரவலா நிறைய பாக்குற அதே நேரத்துல எங்கேயாவது மிஸ் பண்றோமா, இல்ல எதுல இன்னும் சில விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கணும் பக்தி பத்தி நினைக்கிறீங்க உங்களை சுத்தி பாக்குற ட்ரெண்ட்ல? அதுக்குதான் நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய டூல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. எந்த மார்க்கத்தை வேணாலும் நீ சூஸ் பண்ணிக்கோ, எந்த ப்ராசஸை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோ. இப்போ ஆகாஷாத் பதித்தும் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதின்னு ஸ்லோகம் இருக்கு. ஸோ நம்ம ஆகாசத்துலேருந்து வர தண்ணி எல்லாமே கடலில் தான் போய் சேரும். ஸோ அந்த மாதிரி நம்ம கூகுள் மேப்ஸ் இருக்கு நமக்கு. இப்போ ஒரு டேர்ன் விட்டுட்டோங்கிறதுக்காக திட்டுறது இல்லை கூகுள் மேப்ஸ், நம்மள அடுத்த டேர்ன் எடுத்துக்கோன்னு சொல்றது. ஸோ நம்ம இலக்க மாத்திரம் நிர்ணயிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக போய் சேர்ந்துக்கலாம். அந்த மாதிரி நமக்கு எல்லாருமே சுவாமி விவேகானந்தர்லேருந்து எடுத்து பகவத்கீதையில் கிருஷ்ணர் வியாசர்லேருந்து எடுத்து எல்லாருமே சொன்ன ஒரே விஷயங்கள், இன்னைக்கு நம்மளுடைய குருமார்கள் எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, அவருடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத நீ நிர்ணயிச்சுக்கோ. இஃப் வி டோன்ட் நோ த கோல், தென் வி டோன்ட் நோ த ப்ராசஸ். தெய்வத்தின் குரல்ல மகாபரிவா சொல்லாத விஷயமே இல்லை. அதாவது அவர் ஒரு டச் பண்ணாத ஜோன் இல்லை, சப்ஜெக்ட் இல்லை, கண்ட்ரி இல்லை, லாங்குவேஜ் இல்லை, என்னென்ன, அதாவது அதில் இருக்கக்கூடிய டீப் ஃபிலாசபி ப்ளஸ் அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் எல்லாமே பகவத்கீதை எவ்ரிதிங் ஹி ஹஸ் டச்டு. அண்ட் அதை எவ்வளவு சிம்பிளாக புட்டு இஃப் ஒன்லி திஸ் இஸ் தெய்வத்தின் குரல் இஸ் an open secret. இஃப் ஒன்லி பீப்புள் கேன் ரீட் இட், அவளோட லைஃப் நிஜமாவே இட் வில் பி ஆன் ட்ராக். அண்ட் நீங்கள் கேட்ட அந்த பக்தி மார்க்கத்துக்கு ஃபர்ஸ்ட் ஐ ஃபீல் மகாபரிவாளோட தெய்வத்தின் குரல் இஸ் சம்திங் ஃபெனாமினல். நீங்கள் ஆஸ் யூ ஏஜ், உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்லாம் இருக்கும்போது இந்த பக்தின்ற விஷயம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு தாட் ப்ராசஸில் நான் என்னை என் லைஃப் வாழ விடு, என்னை ஸ்டைலில் வாழ விடுன்னு சொல்லுவாங்க ஆப்வியஸ்லி. ஸோ அப்போ நீங்கள் இதோட வேல்யூவை எப்படியாவது அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்களா, இல்லை அந்த ஃப்ளோ வித் த ஃப்ளோ சொல்கிற மாதிரியா நீங்கள் அவங்களா கற்றுக்கிட்டோன்னு இருப்பீங்களா? விச் இஸ் த ரைட் வே? என்னன்னா, நம்ம யாருக்குமே அதுவும் பரமாச்சாரியன் சொல்கிறது தான். அதாவது நிறைய உபன்யாசம் பண்ணுறார், நிறைய விஷயங்கள் சொல்கிறார் பரமாச்சாரியன். பட் இப்போது யாருக்காவது அது அவள் எடுத்துட்டு அதை நடத்தலை, புரியலை அப்படின்னு தோணித்துன்னா ஒரு 3 மாதம் 6 மாதம் யார்கிட்டையுமே பேசுறதில்ல, போய் தனியாக உட்காந்து விடுறாரு. இத்த பேச்சும் கிடையாது. நான் சொல்லி என்ன கேட்டுட்டேன் நீங்கள், அப்போ நான் சொல்லாமல் இருக்கிறது தானே பெட்டர்னு சொல்லி அவர் தன்னைத்தானே வருத்திக்கிறார். நீங்கள் இஃப் யூ லுக் அட் த டீப்பர் கான்டெக்ஸ்ட் ஆஃப் இட், அந்த மாதிரி நம்ம யாருக்குமே இந்த உலகத்தில் போதிக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. யூ cannot tell anybody. நம்ம மனசு நம்மளை சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறது. லீவ் அலோன் அதர்ஸ். இப்போ நான் இங்கே கரெக்டாக 8 மணிக்கு வரணும்னா இங்கே 8:30 மணி ஆகிடுது வரதுக்கு. ஸோ அதுவே நமக்கு அந்த டைம் பிரச்சனை ஆகிறது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள், இட்ஸ் நாட் ஹியூஜ் திங்ஸ், ஸ்மால் திங்ஸ்லேயே நம்மளால் நம்ம மனசை கட்டுப்படுத்த முடியல, நம்ம சொல்கிறத நம்மளால் கேட்க முடியலங்கிற போது
என்ன விஷயங்களை சொல்லி யாரு இப்போ நம்ம வந்து லோகாயத்தமா இருக்கக்கூடிய விஷயங்களே நம்மளால அதை கட்டுப்படுத்த முடியல. என்ன பெரிய பிலாசபியை சொல்லி இன்னொரு குழந்தைல பக்தியை நீ பண்ணணும் பழகணும்னு எப்படி சொல்ல முடியும்? யாருக்கும் போதனை பண்ண முடியாது. என்னை பார்த்து மேபி சம் பர்சன் கேன் ட்ரை. இப்போ நான் வந்து என் குழந்தை சிகரெட்டு பிடிக்கப்படாது, தண்ணி அடிக்கப்படாதுன்னு இருந்ததுன்னா என்னோட ஃப்ரிட்ஜில் விஸ்கி பாட்டில் இருக்கக்கூடாது, என் பேக்கெட்டில் சிகரெட் பேக்கெட் இருக்கக்கூடாது. சிம்பிள் ரூல். ஆதிசங்கர்லேருந்து எடுத்து தியாகராஜர் எடுத்துட்டேன்னா சாதிச்சனே ஓ மனசா. அப்போ எல்லாமே மனசுக்கு தான் சொல்றாரு, நீ இன்னொருத்தருக்கு போய் சொல்லலை. எனக்கு 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 தான் சொல்றாரு. உஷா ராம்கி வந்து அழகா ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. ஒரு லைனை அதுல பார்த்தேன். ஏன்னா லைக் ரிலீஜியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது ஒரு ஆஸ்திகம்னு சொல்லலாம், அது ஆன்மீகம் அப்படின்னு சொல்றோம்னா, அதாவது ஆஸ்திகம் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ள நம்ம ஆப்ரேட் பண்ணணும். இது வந்து தான் நம்ம மாடர்ன் ட்ரெண்ட்ல கம்ப்யூட்டர் டெர்மினாலஜிஸ்ல ஃப்ரேம் ஒர்க்ஸ்ன்னு சொல்றோம். அதை வந்து நம்மளுடைய பெரியவாலாம் நம்ம சாஸ்திரம்னு சொல்றோம். சரளி வரிசை, செண்ட வரிசை, தாட்டு வரிசை, அலங்காரம், எச்சுஸ்தரி, கீதம், அதுக்கப்புறம் வர்ணம், வர்ணத்துல ஆதிதாள வர்ணம், அப்புறம் அடதாள வர்ணம், வரி நிறைய ப்ராசஸஸ் இருக்கு. ஜனம மரண கா மேல் ஹை சப்னா, ये सपना बिसरा दे. பூர்ண சக்தி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்டர்ஸுக்கு அப்படின்னு சொன்னா நோ, இட் இஸ் நாட் அன் எல்டர்ஸ் சேனல். எல்லாரும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான சேனல். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.